சட்டமயினர் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சட்டமயத்துல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்திய அரசியல் அமைப்புல ஆர்டிகல் 370யும் 35A என்ன சொல்லுது, ரீசெண்டா இதுல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முதல்ல இந்த ஆர்டிகல் 370 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, காஷ்மீர்ல இருக்க அந்த மாநிலங்களோட உரிமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்லுது. 35A எதை பத்தி சொல்லுதுன்னா, அந்த மாநிலங்கள்ல இருக்கிற அந்த மக்களோட உரிமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்லுது. ஆனா இது ரெண்டுமே காஷ்மீரை பத்தி தான் சொல்லுது. இந்திய சட்டத்துல ஒரு சில இதுல இட் எக்ஸ்டெண்டட் டு தி ஹோல் இந்தியா எக்ஸப்ட் தி ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஆர்டிகல் 370 தான். அதாவது மத்திய அரசு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபென்ஸ், பினான்ஸ், இந்த கம்யூனிகேஷனு, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இது சம்பந்தமா இருக்க துறைகளுக்கு மட்டும் மத்திய அரசு தன்னோட முடிவு எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து வேற ஏதாவது முடிவு எடுக்கணும்னா கண்டிப்பாக அது அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டோட அரசோட இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றதான் இந்த 370 சொல்லியிருக்கு. இந்த 370 எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரிராஜா சிங்ன்ற ஒரு ராஜா இருக்கப்போ அவர் நாங்க காஷ்மீரை இந்தியா கூட இணைச்சிக்கிறோம், இணைக்கிறதுக்கு நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன், ஒரு சில ஒப்புதலுக்கெல்லாம் நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நாங்க காஷ்மீரை இந்தியா கூட இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 370 ஆர்டிகலை கொண்டு வந்த இந்த ஆர்டிகல் 370 டெம்பரவரியா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 35A காலப்போக்கில் இந்த 35Aவும் அந்த ஊர்ல இருக்க ரெசிடென்ட்டுக்கான உரிமைகளை பறிக்க கூடாது, அங்க இருக்க பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸுக்கான உரிமை எதுவும் பறிக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த 35Aல அந்த ஊர்ல இருக்க அதுக்குதான் பாத்தீங்கன்னா, நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எதுவும் இடம் வாங்க முடியாது, நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அங்க போய் நம்ம ட்ரேடு வாடகை எடுத்து ரெண்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் இருக்குமே தவிர அங்க இடம் வாங்க முடியாது, அங்க இருக்க மக்களுக்கு மட்டும்தான் வேலை, அந்த மாதிரி அந்த ஊருக்கான ரெசிடென்ட்டோட ரைட் எல்லாத்தையும் இந்த 35Aல சொல்லியிருக்காங்க. இதுதான் இது ரெண்டுமே சொல்லுது. இப்ப ரீசெண்டா இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 370 சப்கிளாஸ் 3 பயன்படுத்தி அவங்க பிரசிடென்ட் ஒரு பப்ளிக் நோட்டிபிகேஷன் ஸ்டேட் அசம்பிளிக்கு விட்டதுக்கு அப்புறமா மாற்றம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இப்ப அதை பண்ணல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 370 கிளாஸ் 1 பயன்படுத்தி அவங்க ஒரு ஸ்டேட் அசம்பிளிக்கு என்னென்ன செய்யலாம், ஒரு ஸ்டேட் அசம்பிளி, ஏன்னா இப்ப கரண்ட்ல அங்க ரூல் தான் போயிட்டு இருக்கு, அதனால அவங்க 371 பயன்படுத்தி இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க. இதுக்கான லீகல் வேலிடிட்டி இன்னும் கிளியரா தெரியல, போக போக தான் தெரியும். 70 நீர்த்து போக செய்து அதுக்கு அடுத்ததான என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத மத்திய அரசு முடிவெடுத்திருக்கு. இதுக்கான லீகல் வேலிடிட்டி கண்டிப்பா உச்சநீதிமன்றம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இதுல ஒரு முடிவு எடுக்கப்படும். 370 ஜம்மு காஷ்மீரோட மாநில அந்தஸ்தை பத்தி சொல்லியிருக்கு, மாநிலத்தோட உரிமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கு. இந்த 35A அந்த ஊர்ல இருக்க குடிமக்களுக்கான அந்த ரெசிடென்ட், பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கான என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கு. சட்டமயத்தில் இணைந்ததுக்கு நன்றி. மறக்காம மறுபடியும் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.